நம்ம இப்போ வந்து 7.2 7.1 எக்ஸசைஸ் பண்ணலாம். அதாவது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னன்றதை ஒரு ஷார்ட்டாக சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்றது ஒரு டிஸ்க்ரீட் டிஸ்ட்ரிபியூஷனுடைய அப்ராக்சிமேஷன். அதாவது எந்த ஒரு டிஸ்க்ரீட் டிஸ்ட்ரிபியூஷனில் ஐதர் சக்ஸஸ் ஆர் அ ஃபெயிலியர் கேன் அக்கர். ரெண்டு ரிசல்ட்ஸ் தான் வரும். ஒன்று நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிற ரேண்டம் வேரியபிள் அக்கர் ஆகுது, அதர்வைஸ் சம்திங் எல்ஸ். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வர்றது தான் அந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அதுவும் இல்லாமல் ஒரு ரொம்ப சாதாரணமான எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கும். லைக் டாஸிங் ஆஃப் எ காயின் அண்ட் த்ரோயிங் ஆஃப் எ டைஸ். அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ நமக்கு படிக்கும்போதே தெரியும் அது வந்து எப்படிப்பட்ட ஒரு டிஸ்ட்ரிபியூஷன். அதில் இல்லாமல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ், அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எத்தனை வாட்டி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அதில் போட்டிருக்கோம். ஸோ ஒரு நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாடரேட் நம்பராக தான் இருக்கும். 5 times 10 times அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அது இட்ஸ் அன் அப்ராக்சிமேஷன் ஆக்சுவலி. ஃபஸ்ட் சாப்டரில் நீங்கள் படித்தது எல்லாமே ஒரு ரியலான ட்ரையல்ஸ் நடத்தி கண்டுபிடிக்கிறது. இதில் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போதே இது இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு இதுக்குன்னு ஒரு ஃபார்முலாலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மீன் வேரியன்ஸ் எல்லாமே வந்து இதில் ஃபிக்ஸட் ஃபார்முலா இருக்கும். ஸோ தியரட்டிக்கல் ஃபார்ம் இஸ் given for distributions which follow the condition that there are only two kinds of results, either it's a success or it's a failure. ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ போடுற கொஸ்டின் என்னன்னா, you are asked to find the probability of certain events. அதாவது 5% of the items produced turn out to be defective. Then find the probability that out of 10 items, exactly 3 defective, at least 2 defective, exactly 4 defective, and finally find the mean and variance. ஸோ வந்து ஒரு ஃபேக்ட்ரி இல்லை ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் நம்ம செக் பண்ணும்போது அதில் 100 ஐட்டம்ஸ் நம்ம பார்த்தோம்னா அதில் 5 ஐட்டம்ஸ் டிஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஐதர் த ஐட்டம் இஸ் டிஃபெக்டிவ் ஆர் இட் இஸ் நாட் டிஃபெக்டிவ். அப்படி தான் அதில் இல்லையா, ரெண்டு சிச்சுவேஷன் தான். ஸோ ஃபைண்டிங் டிஃபெக்டிவ் ஐட்டம்ங்கிறதா இப்போது நமக்கு இங்கே வந்து நமக்கு தேவையான விஷயம். அதாவது சக்ஸஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபைண்டிங் அ டிஃபெக்டிவ் ஐட்டம். ஸோ கேபிட்டல் பி அப்படின்னு ஸ்மால் பின்னு சொன்னால் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். இதில் வந்து 3 மெயின் லெட்டர்ஸ் இருக்கும் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும். small n, small p and small q. Small n denotes the number of trials. Small p denotes the probability of success. And q the alternative probability, அதாவது that of failure. ரெண்டும் ஆட் பண்ணினா 1 வரணும் இல்லையா. ப்ராபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் அண்ட் ப்ராபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர்ஸ் ஆட் பண்ணால் 1 வரணும். ஏன்னா ரெண்டு ரிசல்ட் தான் இதில். ஸோ அதுக்கு அதாவது p + q வந்து 1. ஸோ q வந்து 1 - pன்னு எழுதி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் 5%, அதாவது 5/100, 1/20ன்னு எழுதலாம், இல்லை 0.05ன்னு எழுதலாம். q வந்து 1 - p, அதாவது 1 - 1/20, 19/20, ஸோ 0.95. 1 - 0.05 போட்டாலும் அது கேல்குலேட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் n is given as 20. ஸோ 20 trials are going to be made. இப்போது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ப்ராபிலிட்டி ஃபங்க்ஷன் வந்துட்டு, ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்துட்டு p of x = x can be calculated as ncx p power x q power n minus x, x belonging to the numbers 0, 1, 2, 3 up to n. ஸோ இந்த டேர்ம் பார்த்திங்கன்னா பைனாமியல் எக்ஸ்பான்ஷனுடைய nth டேர்ம் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. அதனால தான் உங்களுக்கு இது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறதுக்கு ஒரு காரணம். ஸோ வந்து இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸாக்ட்லி 3 டிஃபெக்டிவ் அப்படின்னா p of x = 3 அது. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண n 20, 20c 3, 0.05 pனா 0.05 பவர் 3 x, இந்த x இங்கே போடணும். இங்கே வந்து 0.95 q, 20 - 3 அதாவது 17. ஸோ இது வந்து 20c3னா 20 × 19 × 18/3 ஃபேக்டோரியல். 20ல் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் எழுதி கீழே 3 ஃபேக்டோரியல் போடணும். அதுக்கப்புறம் 0.05 பவர் 3 × 0.95 பவர் 17. கேல்குலேஷன்ஸ் நீங்கள் கேல்குலேட்டரில் போடணும். அண்ட் ஃபைனல் ஆன்சர் இஸ் 0.059. ஐ கேன் கிவ் யூ கைட்லைன்ஸ் ஹவு டு டூ த சம். அவ்வளோதான். கேல்குலேஷன்ஸ் யூ பீப்புள் வில் ஹாவ் டு டூ யூஸிங் எ கேல்குலேட்டர் இல்லையா. ஸோ அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் வந்து p of அட்லீஸ்ட் 2 டிஃபெக்டிவ், அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு டிஃபெக்டிவ்னா அதுக்கு மீனிங் வந்து அதிகமாகவும் இருக்கலாம், x 2 அல்லது மோர்.
ஸோ கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 2 வரும். இது ரொம்ப பெரிய நம்பர் வரும், 2லேருந்து 20 வரைக்கும் எல்லாம் கேல்குலேட் பண்ணுறது கஷ்டம். ஸோ இதை வந்து நம்ம இப்படி கண்டுபிடிச்சிடலாம், ஆல்டர்னேட் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 2. ஸோ அதாவது 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 2 மீன்ஸ் ஒன்லி 2 திங்ஸ். ஒன்று எக்ஸ் 0வாக இருக்கணும், இல்லை எக்ஸ் 1ஆக இருக்கணும். ஸோ 1 மைனஸ் 20C0 0.05 பவர் 0 0.95 பவர் 20 இந்த ஃபார்முலா வச்சு தான், ப்ளஸ் 20C1 0.05 பவர் 1 0.95 பவர் 20 மைனஸ் 1 அது 19. இதில் வந்து 0.95 பவர் 19 காமனாக எடுத்து வேணால் சிம்பிளாக பண்ணலாம். அது மட்டும் நான் போட்டு காமிச்சிருக்கேன். 1 மைனஸ் 0.95 பவர் 19. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மில் 0.95 ஒரு பவர் பாக்கி இருக்கும். செகண்ட் டேர்மில் 20C0 1ங்கிறதால இங்கே வேறு எதுவும் வராது. அடுத்தது 20C1 20 வரும், அதனால் அதுவும் போடணும். 0.05 ஒரு பவர் இருக்குது, அதுவும் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் ஃபைனலி இது கேல்குலேட் பண்ணிவிட்டு 1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 0.2641 எக்ஸ்பெக்டட் ஆன்சர். அதுக்கு அடுத்தது தேர்ட் சப்டிவிஷனில் பி ஆஃப் எக்ஸாக்ட்லி 4 டிஃபெக்டிவ் கேட்டிருக்காங்க. அதாவது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4, 20C4 0.05 பவர் 4 0.95 பவர் 20 மைனஸ் 4 அதாவது 16. ஸோ 20C4ன்றது 20ல் ஆரம்பித்து 4 நம்பர்ஸ் எழுதி கீழே 4 ஃபேக்டோரியல் போட்டு கேல்குலேட் பண்ணுறது இல்லையா. ஸோ 20 × 19 × 18 × 17 by 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 0.05 பவர் 4 × 0.95 பவர் 16. Please use your calculator for this. The answer expected is 0.0133. சப்டிவிஷன் 4ல் மீன் அண்ட் வேரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் எக்ஸாக்டாக ஃபார்முலா இருக்குது. ஏன்னா இது ஒரு தியரட்டிக்கல் டைப்புன்றதால மீன் இஸ் டு பி கேல்குலேட்டட் அஸ் NP, அதாவது 20 × 1/20 which is 1. வேரியன்ஸ் இஸ் டு பி கேல்குலேட்டட் அஸ் NPQ, அதாவது 20 × 1/20 × 19/20, அதாவது 0.95.